சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கறத திமுக தலையில முன்னாடி வைக்கப்பட்டது. அண்ட் நீங்க தான் சாதிவாரி கணக்கு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு புள்ளியில அவங்க தள்ளப்பட்டிருந்தாங்க. அண்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நாட்கள் நகர நகர மத்திய அரசு இதை கையில எடுக்க ஆரம்பிச்சாங்க. எல்லா கட்சிகளும் அவங்க மேலதான் திணிக்கவும் ஆரம்பிச்சாங்க. எல்லாருமே ப்ளீஸ் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வைங்க அப்படின்னு சொல்லும்போது ரீசெண்ட் டைம்ல மோடி அவர்கள் தெளிவா சொல்லிட்டாரு, சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து மக்கள் தொகை எடுக்கும் போதே அதுவும் சேர்த்து எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அண்ட் இதன் அடிப்படையில அப்பா நம்ம கொஞ்சம் தப்பிச்சிட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு திமுக மூச்சு வாங்குற இந்த ஒரு நேரத்துல திரும்பவும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பயங்கரமான ஒரு செக்க வச்சிருக்காரு தாவேகா விஜய். சோ விஜய் அவர்கள் சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது நேர்மையான முறையில கண்டிப்பா எல்லாருக்கும் எடுக்கப்படணும். இவ்வளவு நாள் எதுக்காக வந்துட்டு அப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கீங்க, அது ஏனே எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லி இந்த கட்சிகள் உட்பட மீதம் எந்தெந்த கட்சிகள் இதை பத்தி கேட்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிவிகே கேக்குறாங்க, நாம் தமிழர் கட்சி கேக்குறாங்க, பாட்டாளி மக்கள் கட்சி கேக்குறாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னா நின்று எப்படியாச்சும் வந்துட்டு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தே ஆகணும் அப்படிங்கிறாங்க. என்ன காரணம், இது எதுக்காக அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ரொம்ப வருட காலம் ஆகுது அப்படிங்கிறதுனால எந்த சாதி கணக்கு, எங்க யார் அதிகமா இருக்காங்க, எந்த ஊர்ல எந்த ஜாதிக்காரவங்க அதிகமா இருக்காங்க அப்படிங்கிறது எலெக்ஷன் டைம்ல அவங்களுக்கு ரொம்ப தேவைப்படுதோ என்னவோ தெரியாது. ஆனா மித்தம் இருக்கிற கட்சிகள் ரொம்ப இதை வந்து திணிச்சிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். சோ சாதி எந்தெந்த ஜாதி அதிகமா எந்தெந்த ஊர்ல இருக்காங்க, அவங்களுக்கான ஒதுக்கீடுகள் ஆகட்டும், அவங்களுக்கான இடஒதுக்கீடுகள், அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் அவங்களுக்கு சரியா கிடைக்குதா இல்லையா அப்படிங்கறத முழு கவனத்தோட பார்க்கணும். அதுக்கு படிதான் நாங்க கையாள முடியும் அப்படிங்கிற மாதிரி தாவேகா விஜய் இப்ப சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அவர் ஏன் திமுகவுக்கு கெடுபடியா அவங்களுக்கு செக் வைக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேர்மையான முறையில இதை எடுக்கணும், எந்த ஒரு கலப்பிடும் இதுல இருக்கக்கூடாது அப்படிங்கறத தெளிவுபடுத்தி சொல்றாரு. ஃபுல்லாவே பொலிட்டிக்கல் லைன் தமிழகத்துல முழுக்க ஜாதியை அடிப்படையா வச்சுதான். சோ சாதியே கிடையாது, எல்லாத்தையுமே வந்து மறுக்கப்படுது ஒழிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் கண்டிப்பா அது பின்னாடி எல்லாருக்கிட்டையும் ஒழிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. அதன் ரீதியில தான் வருது. நம்ம இந்த கட்சி எடுத்துக்கலாமே, விடுதலை சிறுத்தை கட்சி அப்படிங்கும் போது அது முழுக்க ஒரு சாதியினரை மட்டும்தான் வந்து மையமா வைக்குது. அடுத்து பாமக அப்படின்னும் போது அது வந்து ஒரு சாதியினரை மட்டும்தான் மையமா வைக்குது. இந்த மாதிரி சாதியின் அடிப்படையில் தான் ஒரு தலைவர்களுமே முளைக்கிறாங்க அப்படிங்கிறது எப்பவுமே இருக்கிற ஒரு அசாத்தியமான ஒரு உண்மையாவும் இருக்கு. அந்த வகையில தாவேகா விஜய் அவர்களும் இப்ப எடுத்துக்கிற இந்த முடிவு அவருக்கு சாதகமா இருக்கிறதுக்காக தான் இந்த அளவுக்கு ஒரு பிரஷரை திமுக மேல போடுறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வச்சுட்டு இருந்தாலும் அவர் சொல்ற ஒரு விஷயம் என்ன, எந்த அளவுக்கு தெளிவா அவர் கேட்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எடுத்துட்டு இருக்கிற ஜாதிவாரி கணக்கெடுப்பு கண்டிப்பா விகிதாச்சாரம் அடிப்படையில கரெக்டா இருக்கணும். எந்தெந்த பெர்சன்டேஜ் எங்களுக்கு எந்த டவுனும் எந்த பிரேக் ஸ்டேஜஸும் இல்லாம தெளிவா சொல்லணும் அப்படிங்கறத சொல்றாங்க. அண்ட் பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கணும் அப்படிங்கிறது திமுகவுக்கு இப்ப மிகப்பெரிய ஒரு செக்கா தாவேகா வச்சிருக்கு. சோ இது ரெண்டுமே இல்லாம நீங்க பண்ணீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் மாட்டிப்பீங்க. நேர்மையான முறையில சீக்கிரமா ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கறது மத்திய அரசாங்கம் இங்க அமல்படுத்தப்பட்ட உடனே நீங்க எடுக்க வேண்டியது தெளிவு அப்படிங்கறத அவங்க முன் வச்சிருக்காங்க. சோ இதுல எந்த அளவுக்கு வேற ஏதாவது பண்ண முடியும், இல்ல ஃபோர்ஜரி பண்ண முடியும், இல்ல மாத்தி ஏதாவது சொல்ல முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? சாதிவாரி கணக்கெடுப்பு ரொம்ப முக்கியம் அப்படிங்கறது பல கட்சிகள் ரொம்ப வலியுறுத்துறாங்க. அது ஏன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க பர்சனல் ஒப்பீனியனை ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம். நிகழ்கால நிகழ்வுகள் உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.